Shri Jayat Prakash Nadal. State President Chennai Narendra Nagaram. That is the special summary of 6th International Cyber Siddhanta Conference that is released by our Honorable Union Minister Shri J.B. Nandavekar and received by our Honorable Governor of Tamil Nadu, Shri Ravathandra. இது 5 இடங்களில் இந்த மாநாடு நடைபெற்றது. இது 6வது மாநாடு. நாங்கள் இங்கே நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது நீங்கள் எந்த வகையில் இருக்கிறீர்களோ அது முழுமையாக செய்து கொடுக்கப்படும் என்று ஒரே வார்த்தையில் சொல்லி நாம் மறந்திருந்தாலும் கூட அவர்கள் வேந்தர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் எப்போது மாநாடு என்று கேட்டு அதை தெரிவு செய்து இந்தந்த வகையில் இப்படியெல்லாம் செய்யலாம் என்று அவர்களே முழுமையாக இருந்து இந்த பணியை செய்கிறார்கள். அதே போன்று நம்முடைய டான்ஸ் நடராஜா அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த விழாவுக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த விழாவுக்கு வந்தார்கள். மேலது ஆளுநர் அவர்கள், மத்திய அமைச்சர் அவர்கள் இருவரும் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக இங்கே வருகிறார்கள். நம்முடைய ஆதீனத்தில் குறுமுதல்வர் அறிவு என்பது இறைவனுக்கும் அறிவு என்றுதான் பெயர், உயிர்களுக்கும் அறிவு என்றுதான் பெயர். ஆனால் ஒரு வித்தியாசம், இறைவன் பேரறிவாளன், நாம் சிற்றறிவுடையோம். ஆனால் தான் என்னை அறிவு என்றான், என் அறிவில் ஆனந்தம் நன்மை சிவம் என்றான், என்னை கொண்டி பாராம் அழைப்பதுவே பாசம் என்றான். 3 ஆராய்ந்தவர் முத்தர் என்று சொன்னார். அதனால் இந்த 3 பதார்த்தங்களை பற்றி பேசுவதுதான் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் என்பது முடிந்த முடிவு. என்னுடைய கருணையாதினத்து முடிவுங்கவர் கர்நாடக மன்னரை சந்திக்க சென்றிருந்த போது, உங்கள் ஆதினத்து அடியவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்கிறார்கள் என்று கேட்டபோது, ஆய்வார் பதிபசுபாசத்தின் உண்மையை ஆய்ந்து அறிந்து காய்வார் பிரபஞ்ச வாழ்க்கையெல்லாம் கல்வி கேள்வி அல்லல் ஒன்றும் அது பொய்வார் பிரபஞ்ச வாழ்க்கையெல்லாம் என்று சொன்னார்கள். உடனடியாக அந்த மன்னர் 1000 வேலி நலன்கள் எழுதிவிட்டு அந்த பணி தொடர வேண்டும் என்று சொன்னார். எங்களுடைய தம்பிரான்கள் மட்டுமல்ல, அடியவர்கள் மட்டுமல்ல, எங்கள் மடத்திலே இருக்கின்ற பள்ளிகள் கூட பதிபசுபாசத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். பகுதி வரைக்கும் பதிபசுபாசத்தின் உண்மையிலே இருந்து ஞானப்பிரகாச மாலை என்ற நூல் அதை காட்டுகிறது. ஆனால் சைவ ஆதீனங்களினுடைய 18 ஆதீனங்களினுடைய கொள்கை சைவ சித்தாந்தத்தை பரப்புவது. இதற்கு அகச்சந்தானம் சிவபெருமான் தொடங்கி அகச்சந்தானம் உடைச்சந்தானம் அந்த வழியிலே வருகின்ற ஆதீனங்கள் தான் இந்த 18 ஆதீனங்கள். அதில் மெய்கண்டாருக்கு பிறகு தோன்றிய 14 நூல்கள் இங்கே நமக்கு சைவ சித்தாந்தத்தை பற்றி காட்டுகிறது. இதற்கு மூலமாக இருப்பது 12 திருமுறைகள். அதனால் இந்த மகாநாட்டில் மேலும் ஒரு சிறப்பு, 75 நூல்கள் இந்த மாநாட்டிலே வெளியிடப்படுகிறது. 14 நாடுகளிலிருந்து வருகின்றார்கள். 300 கட்டுரைகள் 3ஆம் நாள் நிறைவு நாளில் கட்டுரை 4 தொகுதிகளாக வெளிவரப்பட்டது. இன்றைய மாநாட்டு மலரையே நாங்கள் எப்போதும் அங்கே வெளியிடுகிறோம் என்று சொன்னோம். வேந்தர் அவர்கள் வேண்டாம், நாங்கள் வெளியிட்டு காட்டுகிறோம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் என்று சொன்னார்.
இது போன்ற ஒரு செம்பதிப்பு நூல் எப்போதும் பார்க்க முடியாது. அதே போன்று நம்முடைய சிவாலயம் மோகன் அவர்கள் ஒரு அருமையான நூல்களை நமக்கு நாளை நாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் நீதியரசர் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். திருமுறைகளினுடைய ஒளிகளை அதனுடைய உரைநடைகளை எல்லாம் தொகுத்து 15 தொகுதிகளாக வெளியிடுகிறார். இன்றைக்கு 14 சாத்திரங்கள் ஆங்கில நூல்களை நம்முடைய மேதக ஆளுநர் அவர்கள் இங்கே வெளியிட்டார்கள். நாளை நாள் நம்முடைய தமிழிலே 14 நூல்களும் வெளியிடுகிறது. இப்படி போன்ற புது தன்மைகளை எல்லாம் உயிரோட்டமாக செய்து காட்டியிருக்கின்ற எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தர் இதற்காக அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்ற பல்கலைக்கழகத்தினுடைய அத்துணை தமிழ் பேராயம் துறை சார்ந்தவர்கள், அவர்களிடம் பணியாற்றுகின்றவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மகா சன்னிதானங்களுக்கு நமது போட்டுதல்களையும் ஆளுநர், அமைச்சர் மற்றும் வேந்தர், மலேசியா கவுன்சில் நடராஜா உள்ளிட்ட அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களை நிறைவேறுகிறேன். பெரியவர்களே, Swami Vivekananda announced to the mankind, humanity. He said to the society, His Holiness said to the society, poverty is eradicated by only education, education, education. Subramanya Bharati said, the way of heaven is teach to the poor. Where teaching to the poor is, that is the heaven, Subramanya Bharati says. Our giant Trivandrum says, land, land, land is only way of the life. Swami Vivekananda வேலை நாட்டுக்கு சென்று அமெரிக்காவில் நம் ஆன்மீகத்தை பரப்பிவிட்டு இந்த மண்ணிலே காண்பிக்கிறார். அவரை கேட்கிறார்கள், மேலை நாட்டு மக்கள் வசதியும் வாய்ப்புமாக இருக்கிறார்கள், நம் மக்கள் ஏழைகளாக இருக்கிறார்களே என்றார். அப்போது ஆன்மீகத்தின் தளத்தில் நின்று சுவாமி விவேகானந்தர் உரத்து சொன்னார், தாழ்ந்து கிடக்கிற நம் மக்களை உயர்த்துகிற ஒரே வழி கல்வி, கல்வி, கல்வி. அதைத்தான் பாரதி சொன்னார், ஏழைக்கு எழுத்தறிவித்த கோடி என்றார். அதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், கற்க கற்க கற்றதன் வழியில் நிற்க என்று சொன்னார். It is not a government order, it is not a God order, it is only the order of social reform of Saint திருவள்ளுவர். அந்த நிலையை சுவாமி விவேகானந்தரின் அறச்சிந்தனையை, தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் அறச்சிந்தனையை, நம்முடைய பாராட்டுதலுக்குரிய பாரதியின் அறச்சிந்தனையை ஒருவாய் கொண்டு செயல்படுகிறவர் தான் நம் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் என்பதை 2 பேர். அதைப்போல இங்கே அற்புதமாக நம்முடைய தருமையானவர்கள் சைவத்தையும் தமிழையும் வளர்க்கிற அறப்பணியை மிகச்சிறப்பாக செய்திருக்கிற அறப்பணி, ஆன்மீக பணி, சைவ சித்தாந்த பணி, திருமுறைகளை தொகுக்கிற பணி என்று பல்வேறு பணிகளை ஒரு பல்கலைக்கழகம் செய்கிற பணியை நம்முடைய தருமை ஆதீனம் சிறப்பாக செய்திருக்கிறது. இந்த அரங்கத்திலே தான் நாம் பதிவு செய்ய விரும்புகிறோம். தங்கப்புதையரை பார்த்திருக்கிறோம். We see the treasure of gold, we see the treasure of diamond, but we don't see the treasure of wisdom. The treasure of wisdom in the Tamil language is published by only Sivalayam J. Mohan. ஒரே நேரத்தில் தேவார உயிரின் கட்டுரைகள் 15 தொகுதிகள் மகா சன்னிதானம் ஆரம்பித்தவுடன் உடனே நிறைவேற்றினார்கள். இலக்கியங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். தமிழ் தாத்தா ஊவேசாமி கரையான்களுக்கு இரையாகி கொண்டிருந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் தேடி கண்டெடுத்து மனிதர்களுக்கு வாரி வழங்கியது. அவர் குன்றக்குடிக்கிறார். சிலப்பதிகார ஓலைச்சுவடிகள் அவருக்கு கிடைத்தது. ஆனந்த கூத்தாடினார், என் பயணம் குன்றக்குடிக்கு அமையவில்லை என்றால் என் வாழ்வின் பெரிய சங்கடம் தீர்ந்திருக்காது என்று தன் சுயசிக்கத்தில் பதிவு செய்கிறார். அவர்தான் சொல்கிறார்,
குன்றக்குடி கவிராஜர் இல்லத்திலிருந்து சொல்கிறார். I saw the Lord Shiva temple. I saw the Lord Muruga temple. I saw the Lord Vishnu temple. But only in Kundrakudi I saw the Tamil temple in. அந்த நிலையிலே தான் இன்றைக்கு மிக மகத்தான சிவாலயத்தின் பணிகளும் மற்ற பதிப்பு பணிகளும் தர்மயானத்தின் பணிகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு நம்முடைய மத்திய அமைச்சர்கள் தலைவர்கள், நம்முடைய மண்ணின் மைந்தர், பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர், பாராட்டுதலுக்குரிய நம்முடைய நயினார் நாகேந்திரன், நம்முடைய ஆளுநர் அவர்கள் கலந்து கொண்டு நடக்கிற இந்த பெருவிழாவிலே அருமையான செய்திகளை இங்கு பகிர்ந்து கொண்டிருக்கிற நல்ல நேரத்திலே சில செய்திகளை பகிர்ந்து கொண்டு விடைபெறுவதில் மகிழ்ச்சியும் காணவில்லை. மதுரை மகாசன்தான் அவர்கள் அற்புதமான செய்திகளை சொன்னார். அதிலும் சிறந்த செந்நெறி செய்திகளை சொன்னார். சைவ சித்தாந்தம் இஸ் த highest watermark of the Indian society and Indian culture. வாதத்தின் நாகரிகத்தில் மணி முடிதான் சைவ சித்தாந்தம். சொல்கிறார், this system possesses the merits of great antiquity in the religious world. பிரதானமான சமயம் சைவம். It is held to all that is most ancient in South India. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய பழமையான சமயம். It is a religion of Tamil people by the side of each other. Every form is comparatively foreign origin. As a system of religious thought, as an expression of faith and life, the Saiva Siddhanta is by far the best that South India possesses. Indeed, it would not be rash to include the whole of India to maintain that judged by its intrinsic merits, the Siddhanta represents highest watermark of the Indian thought and Indian life. இந்திய நாகரிகத்தின், பாரதத்தின் நாகரிகத்தின், கலாச்சாரத்தின் மணி முடிதான் சைவம் என்று உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு தர்மநாதன் அவர்கள் மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய நாம் சிந்திக்கலாம். காலம் கருதி சுருக்கமான சில செய்திகளை இங்கே நாம் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறோம். சைவம் என்பது தத்துவம் மட்டுமல்ல, அதுதான் வாழ்க்கை முறை. சைவம் இஸ் த வே ஆஃப் லைஃப். அதை எப்படி சொல்கிறார்கள்? வாழ்க்கை பொய், மனைவி மக்கள் பொய், உறவுகள் பொய், சுற்றம் பொய், நட்பு பொய், எல்லாம் பொய். ஓடு, வீட்டை விட்டு ஓடு, இடுகாட்டை நோக்கி ஓடு என்று புறநெறிகளிலே படையெடுப்பு நடத்திய போதுதான் என் வாழ்க்கை எப்படி பொய்யாதிருக்கும். எனக்காக இன்பத்தில், துன்பத்தில், சுகத்தில், துக்கத்தில், நன்மையில், தீமையில், வாழ்வில், தாழ்வில், ஏற்றத்தில், இரக்கத்தில், அழுதும் சிரித்தும் மகிழ்ந்து இருந்த வாழ்க்கை துணையிடம் எப்படி பொய்யாகி போகும் என்று கேட்டதுதான் சைவ சமயம். அதைத்தான் திருஞான சம்பந்தர் சொன்னார். மண்ணில் நல்லவண்ணம் பாராட்டிய மதுரை வீதியில் ஒரு பெரிய போராட்டம். அது சமய போராட்டம் மட்டுமல்ல, பண்பாட்டு போராட்டம். அந்த பண்பாட்டு போராட்டத்திற்கு தலைமை தான் திருஞான சம்பந்தர். தமிழகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தமிழர் பண்பாடு, தமிழர் நாகரிகம் காக்கப்பட வேண்டும் என்ற நிலையிலே நடத்திய போராட்டம். அதிலேதான் மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம், வாழ்வதற்கான வாழ்க்கை என்று சொன்னது சைவ சித்தாந்தம். எண்ணி பார்த்து எந்த பகுதியில் காளையார்கோவில் என்று ஒரு பகுதி, அதை பார்க்கிற போதெல்லாம், காளையார்கோவிலின் கோபுரத்தை பார்க்கிற போதெல்லாம் நம் கண்ணில் விளையாடுவது மருது சகோதரர்கள். மருது சகோதரர்களுக்கும் அந்த கோபுரத்தின் உருவத்தை பார்த்தால் அவர்களே இருப்பதை போல என்ன நிந்தை என்று கேட்கிறீர்களா? வெள்ளை ஏகாதிபத்தியில் வீர மருது சகோதரரை பிடிக்க முடியாது. மிகப்பெரிய தாக்குதல் போராட்டம். பிடிக்க முடியாதப்போ ஒரு அறிவிப்பு செய்வார். என்ன? மருது சகோதரர்கள் உடனடியாக சாதனைகள் காளையார்கோவில் ராஜகோபுரத்தை வெடி வைத்து தகர்த்து என்று மிரட்டுகிறார். ஆட்சி போனதற்கு கவலைப்படாதவர்கள், அதிகாரம் பறிபோனதற்கு கவலைப்படாதவர்கள், கானகத்தில் விலங்கு வாழ்க்கை நடத்தியவர்கள் தங்கள் கோபுரத்தை இழக்க தயாராக தங்கள் தலையை தந்து ராஜகோபுரத்தை முடித்தார்கள்.
இன்னும் கண்ணீர் எல்லாம் யாரோடு எப்போதும் தெரிய முடியும். விடுதலை போராட்ட வீரர் பெரியவர்கள் ஆலயத்துக்கு ஒரு பேர் செய்ய ஆசைப்பட்டார். உப்பமுத்தாசாரி எனக்கு தேர்ந்த சக்தி அவர்கிட்ட போய் கேட்கிறார், உடனடியாக ஒரு பேர் செய்யணும் ஆலயத்துக்கு. உப்பமுத்தாசாரி சொல்றாரு, நான் செய்வதே இல்லைங்க, என் தொழிலே விட்டுட்டேன். ஏன் நமக்கு கருவுடன் அனைத்தும் தொலை போடுவது வெள்ளையர்கள் தொலை கொடுக்கிறாங்க, அதனால என் கலைத்தொழிலுக்கே முழுக்க பெரிய சொல்றாரு. தெரிஞ்சுக்காரு, இந்த ஒரு பேரை மட்டும் செஞ்சிருக்கோம், அதுக்கு பிறகு நான் உங்களை எதுவுமே கேட்க மாட்டேன். ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு உப்பமுத்தாசாரி. உள்ள போய் பூஜை போய் ஆர்வம் பார்க்குறாரு. ஆர்வம் போட்டு பார்த்தா பேர் செய்யக்கூடாது ஒரு முடிவு இருந்துச்சு. பேர் செய்ய மாட்டேன் உறுதியாக வந்துக்கிறார். பெரிய சொல்றாரு, பேர் வேணும், நீ செஞ்சுதான் தரணும் காலையாக. உடனடியாக இல்லைங்க, எனக்கு செய்து விருப்பம் முடியவே முடியாது, உயிரே பணம் செய்யணும். இப்போ பெரிய செய்கிறாரு, எனக்கு எவ்வளவு கூலி வேணும், எதை கேட்டாலும் நான் தரேன், எனக்கு பேர் வேணும். உடனே பெரிய விட மாட்டாங்க முடிவு உப்பமுத்தாசாரி. உப்பமுத்தாசாரி சொல்றாரு, நான் பேரை செஞ்சு கொடுக்குறேன், என்ன கூலி கேட்கிறதோ அதை உடனே நீங்க தரணும், மறுக்காம தரணும். பெரிய சொல்றாரு, எவ்வளவு கூலி வேணாலும் சொல்லு, சின்ன பகுதியில் பெரிய பேராசக்காரன் பெரிய கூலி கேட்கப்படாமல் பேர் புரிஞ்சு அற்புதமான பேர், மனமிக்க தேர், ஒளிமிக்க தேர். வெள்ளோட்ட வெள்ளோட்டம் வெள்ளோட்டத்தப்ப தேர் உள்ள சக்கரை அப்படியே நிற்குது, மண்ணில் பதினமாக நிற்குது. இப்போ உப்பமுத்தாசாரி பெரிய இருக்கிறார், இன்னும் நீங்க அந்த கூலி தரையில அதான் வரல, இப்போ போய் கூலியை கேட்டுக்கலாம். சரி என்ன பண்ணுறது, எப்பயே தரேன். உப்பமுத்தாசாரி, நான் கேட்குற கூலி உங்களுக்கு தர முடியாதுங்க, சும்மா கேட்க தரேன். பெரிய உப்பமுத்தாசாரி சொல்றாரு, வெள்ளோட்டனுடைய இந்த நேரத்தில் நான் தான் இந்த நாட்டுக்கு மன்னனாக இருக்கணும். சிங்கம் ஒரு நிலைவாடை குறித்து உப்பமுத்தாசாரி மீது பாய்கிறார். பெரியவருக்கு தடுத்து நிறுத்திவிட்டு ஐயா கொடுத்த மாதிரி செங்கோடை உப்பமுத்தாசாரி கையில் கொடுத்து தேர்தலை ஏற்படுத்தி அரச மோதிரத்தை அணிவித்து, நீதான் ஒரு நாட்டு மன்னன் சிவலட்சுமி அரசன் தேர்தலை வெள்ளோட்ட கொடுத்தார். தேர்தலை உப்பமுத்தாசாரி வெண்கொடியை பறக்க விடுகிறார். நடந்து போகிறார். பெரியவர்கள் எல்லா அரச அதிகாரத்தையும் திறந்துவிட்டு ஒரு துறவியை போல தேர்தலுக்கு முன்னால் பெரியவர்கள் நடந்து போகிறார். தேர்தல் திரும்புவது மேலிருந்து உப்பமுத்தாசாரி கீழே வந்து தேர்தல் சக்கரத்தில் அடிபட்டு குற்றுயிரும் குறைமையுமாக ரத்த வெள்ளத்தில் பிறக்கிறார் உப்பமுத்தாசாரி. பெரியவர்கள் ஓடிப்போய் அவரை தூக்கி தாங்கி பிடிக்கிறார். என்ன நடக்கும்? நான் தான் சொன்னேன், தேர் செய்ய முடியாது, நீங்க கேட்கல. தேர் வெள்ளோட்டத்தை அன்னைக்கு இந்த நாட்டு ராஜா உயிருக்கு ஆபத்து என்று சிற்பசாலை சொல்வது, அதனால நான் தேர் செய்ய மாட்டேன். நீங்க எவ்வளவு பண்ணினாலும் தரீங்க, இப்ப என் உயிரை கூலியா கொடுத்து இந்த தேரை நான் ஓட்டி விட்டேன். மக்கள் இன்னும் நாடோடிப்பாளர்கள் வாழ்வார்கள். தேர் ஓடாது, பெரியவர்கள் வந்தாலும் போடாது, சின்னவர்கள் வந்தாலும் போடாது. தேர் கூடிய உப்பமுத்தாசாரி அவன் வந்தாலே தேர்வு என்று கண்ணீர் பாடல். இப்போது சொல்கிறார்கள், ஒரு நாட்டின் மன்னன் தன் பதவியை விட அதிகாரத்தை விட சமயம்தான் பெறுகிறது. ஒரு நாட்டின் கலைஞர் தன் முடியை விட சமயம்தான் பெறுகிறது. இதுதான் நம்முடைய காலகாலமாய் நம் சமூகம் கடந்து வருகிற பக்திகள் சமயங்கள். அதனால்தான் நால்வர் பெருமக்கள் சித்தாந்தத்தை திருமுறையை மிகப்பெரிய அளவில் கற்ற துறைநோக்கிய அறிஞர்கள் இருக்கிறீர்கள், பேரறிஞர்கள் இருக்கிறீர்கள். ஆனால் எல்லா நிலையிலும் எது நம் சமயம் என்ற கேள்விக்கு நால்வர் பெருமக்கள் விடைவிட்டு போயிருக்கிறார். அப்போதைக்கு ஒரு குழந்தை ஊக்கத்திற்காக அந்த குழந்தை விஷப்பாம்பத்திற்கு உயிர் விரட்டப் போகிறது. அந்த நேரத்தில் அந்த குழந்தையை காப்பாற்றார் திருநாவுக்கரசர். திருமகளில் ஒரு ஏழை பெண்ணை மீட்டுத் தருகிறார், ஏழை பெண்ணை கணவனை மீட்டுத் தருகிறார் திருஞான சம்பந்தர். அவிநாசியில் முதலிருந்த பாலகனை மீட்டுத் தருகிறார் சந்தர்ப்பம். எது சமயம்?
விழிகளில் வழிகிற கண்ணீரை துடைப்பதுதான் உண்மை சமயம், சைவ சமயம் என்பதை நாம் அருளாளர் பெரியவர்கள் இந்த வழிகளை உயர்த்தியிருக்கிறார்கள். அதைத்தான் அருமையாய் கதை செய்யார் சொன்னார்கள். அன்பே சிவம் என்றார். அன்பும் சுகமும் இரண்டு என்பர் அறிகிறார். அன்பும் சுகமும் இரண்டு என்பர் அறிகிறார். அன்பு சுகமாவது யாரும் அறிகிறார். அன்பு சுகமாவது அறிந்த அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே தொண்டு நெறியே சைவநெறி, தொண்டு நெறியே சமயநெறி. அதைத்தான் அப்பர் பெருமான் நாமார்க்கும் குடியல்வது என்று முழங்கிய அப்பர் பெருமான் காட்டிய தொண்டு நெறி. அந்த நெறியை வலிமைப்படுத்தும் விதத்தில் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய வாய் வேண்டவர்கள் பொருட்செலவை பற்றி கவலைப்படாதவர். அவர் எண்ணம் எப்போதும் ஆன்மீகம், ஆன்மீகம், கல்வி, ஏழை மக்களுக்கான வாழ்வு என்ற நிலையில் தன் வாழ்வை அர்ப்பணித்து அதன் தொடர்ச்சியாக அன்புக்குரிய சத்யநாராயணன் அவர்கள் அந்த பாதையில் இணைந்து பயணிக்கும் தர்மயாமின் அவர்கள் உலகளாவிய இந்த மாநாட்டை கூட்டியிருப்பதற்கு இதற்காக தன்னுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து வந்திருக்கிற நம் மேலக ஆளுநர் அவர்களுக்கும் பாராட்டுதலுக்குரிய மத்திய அமைச்சர் நம்முடைய மத்திய அமைச்சர் நட்டா அவர்களுக்கும் மாண்புமிகு ஸ்ரீ ஜெகத் பிரகாஷ் நட்டா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை நல்வழக்கங்களை very thanks to our honorable Central Minister Sri Jagat Prakash Natta and very thanks to our மாண்புமிகு கவர்னர் அவர்களுக்கு தெரிவித்துக் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஒரு மதம் சார்ந்ததல்ல. ஆன்மீகம் என்பது ஒரு மனம் சார்ந்தது. சனாதனம் என்பது சடங்குகள் அல்ல, அது சமயத்தின் வாழ்வின் முறை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் என்ற பாடம் உண்டு. எஸ்ஆர்எம் என்பது அந்த மூன்றெழுத்து. அதில் எஸ் என்பது ஸ்பிரிச்சுவல், ஆர் என்பது ரிலீஜியஸ், எம் என்பது மிஷன். ஆக எஸ்ஆர்எம் இந்த பாரிவேந்தர் அவர்கள் இவ்வளவு சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் உங்களுடைய சமயத்தை வாழ்த்தி இந்த மாநாடு சிறக்க வாழ்த்துக்களை. நன்றி, வணக்கம். First of all, I will say Valaga Tamil, Valaga Tamil Nadu. I am deeply honored to be amongst this august gathering in the sacred company of revered saints, scholars, and the seekers at the 6th International Saiva Siddhanta Conference organized by the Venerable Dharmapuram Adinam, hosted by SRM Institute of Science and Technology. At the outset, I offer my respectful salutations to the spiritual torch bearers of Dharmapuram Adinam, a centuries-old spiritual institution that continues to be the lighthouse of Saiva Siddhanta. This Adinam has preserved and promoted the eternal values of Shaivism through temple traditions, spiritual leadership, scholarship, and social service, embodying the spirit of ancient Tamil Nadu. Friends, the Saiva Siddhanta is not merely a religious philosophy. It is a civilization ethos that teaches the sacred relationship between the soul, the jiva, the god, the pati, and the world, the parcel. Rooted deeply in the Tamil Nadu spiritual soil, Saiva Siddhanta shapes Tamil identity through its emphasis on devotion, virtue, and liberation through divine grace. Tamil Nadu is blessed land and the sangam of poets and Saiva saints who have nourished this philosophy through its sacred temples, arts, literary treasures. The land where the hymns of the Thevaram and the Thiruvasagam are sung vibrantly even today, every morning and evening, echoing the ageless devotion of our ancestors.
The holy Devaram, composed by the saints Appar, Sundar and the Tirunayan Samandar, reaches the divine energy and the sacred Tiruvasanam, authored by Saint Manika Vaskar, melts even the hardest of the hearts. My dear friends, to understand the Saiva Siddhanta is to understand the Mount Kailash itself, the very abode of the Lord Shiva, symbolizing the stillness, the purity, and the ultimate liberation. Dear friends, the message of Saiva Siddhanta is the message for humanity, for humility, that liberation is achieved not by renouncing the world, but by transforming it with love, humility, service, and devotion. In the era of increasing dominated by material pursuits, Saiva Siddhanta calls humanity to awaken to its divine nature, to recognize that God dwells within each being and the universe itself is His manifestation. Today, it is truly a special occasion where spirituality meets technology. On one hand, we are blessed by the presence of the revered saints. On the other hand, we have witnessed the inauguration of the two centers of excellence, the Institute of Cardiac Sciences and the Trauma and the Emergency Department of SRM Medical College Hospital and Research Center, both representing a remarkable strides in the medical innovation. I appreciate the spiritual contributions of T.R. Paramendran. His life mission is not limited to creating centers of academic excellence, but extends to the preservation of the Tamil culture and Tamil spiritual values. By supporting this grand conference, he has reaffirmed that true education lies in the integration of science, spirituality, and service to the society. I am thankful to Dharmapuram Adhinam and SRM Institute of Science and Technology for organizing such an impactful conference. I am confident that all of us will seize this opportunity to deepen our understanding, forge meaningful connections, and reaffirm our dedication to timeless teachings of Saiva Siddhanta. Let the timeless light of Saiva Siddhanta illumine every corner of the world. Let its values of compassion, truth, divine grace guide humankind towards universal peace and inner fulfillment. In the end, thank you very much for giving me a very, very patient hearing. Om Namah Shivaya. It's an honor to have you for our inaugural event, sir, and truly made it special with your kind words and wishes. Thank you so much, sir. His Holiness Dharmapuram Adhinam Guru Mahasannidhanam Avargale. His Holiness Madurai Adhinam Guru Mahasannidhanam Avargale. Madhupirkuliye Kundrakode Tiruvannamalai Adhinam Guru Mahasannidhanam Avargale. இங்கே கூடியிருக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து ஆதினம் மதிப்பிற்குரிய குரு மகாசன்னிதானம் அவர்களே, மத்திய அமைச்சர், மத்திய அரசு அமைச்சர் திரு ஜெகத் பிரகாஷ் நட்டா அவர்களே, SRM Institute of Science and Technology, Vendra, Dr. T.R. Paramendran அவர்களே, Pinai Vendra, Dr. P. Satyanarayanan அவர்களே, திரு நாயனார் நாகேந்திரன் அவர்களே, மலேசியாவில் வர்ப்பன மதிப்பு
மதிப்பிற்குரிய டாக்டர் தன் ஸ்ரீ தாத்து ஆர் நடராஜா அவர்களே, சைவ சித்தாந்த் அறிஞர்களே, மதிப்பிற்குரிய அழைப்பாளர்களே, என் இனிய மாணவ செல்வங்களே, ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனை போற்றி, தென்னாடுடைய இறைவா போற்றி. गुरु महासन्निधानम धर्मपुरम आदिनम and management of SRM Institute of Science and Technology for organizing this 3 days international conference on a very, very important subject, Saiva Siddhanta. Friends, we know that Shaiva Agmas and Vedas, they are our fundamental scriptures. It's these two who shaped Bharatiya Darshan, Bharatiya philosophy, Bharatiya civilization, Bharatiya culture, and in fact, the idea and identity of Bharat. These are Saiva Agmas, are profoundly philosophical, highly intellectual. It needs the highest order of the scholarship to understand and appreciate it. And it has illuminated the entire land of Bharat, right from Jammu and Kashmir. We can't forget the great Saivacharya Abhinav Gupta of Kashmir, down to our Tamil land, the holy Tamil land. But then, our great Tamil Saiva saints, our great Nayanas, they did two revolutionary things, two immensely revolutionary things. First, they taught, preached Shaiva Siddhanta in the mother tongue, Tamil language. Shaiva Agmas were in Tamil, in Sanskrit, limited to scholars, limited to institutions. Our great Nayanas, divine people, divine souls, who had achieved Sivatva, they put it in Tamil language, easily accessible to the people, the common people. And another great contribution which they did for the whole Bharat, and in fact after that, our great Nayanas put it in Tamil, Shaiva Siddhanta came up in other regional languages of Bharat as well, but they were the pioneers. And then another revolutionary transformation which they did, they gave us the way to bhakti, the way to appreciate the soul, the sar, the essence of Saiva Siddhanta through bhakti. You don't need a scholarship, you don't need deeper understanding and profound philosophy. All that you need is absolute surrender to the Supreme Self, Shiva, the Lord of the universe. Pati, Pasu, Pas. Patu, the Lord Shiva himself. Pashu, the individual self, and Pas, Mother and Maya. The individual self, Pashu, was kept in the bondage of Pasha. The earlier, prior to devotion, introduction of devotion, these were achievement of mukti was through elaborate, complicated rituals. It was not easily accessible to the common people. But what our great Nayanas did, they introduced bhakti as a way.
without a scholarship, without an intellectual profundity, just surrender to the Supreme Self, the Lord Shiva, and you get mukti from Pasha. And you can get the Shivatva, you come into the Lord Buddha relationship perpetually at the feet, at the holy feet of Lord Shiva. This bhakti, which our Shaiva saints gave, it later, after 9 hours, our voice introduced it. They also took the bhakti path, and it has spread over the whole Bharat. I, as a student, high school student in Bihar, we used to study in our textbook Bhakti movement. And there it used to begin with a saying that the Bhakti originated in South, in Dravid land. Bhakti upasi Dravidi lai Ramanam. This is what we used to learn. Because the magic, the miracle of Bhakti has a path to salvation. While doing your work, a farmer, a trader, whoever, whatever walk of life, you continue doing what you are doing. You don't give up. You do your best. Just through devotion you can reach and reap the benefit of the divine grace. This contribution of bhakti, which our Tamil saints, Shaiva saints gave it to Bharat, Bharat shall never ever forget it. In fact, it is this that took this great both Shaiva and Vedas from institutions to the heart of the common people. And then what happened? For 1,000 years, this Bharat was trampled by invaders from outside. They tried to destroy our institutions, destroy our temples, but they could not destroy our spirituality because the bhakti, the magic, the miracle of bhakti which our Shaiva saints have given us, it brought it to the heart of every common Bharatiya. How can we remove it? It was not dependent on institutions, it was not dependent on temples, it reached the heart. These two great contributions which our great Tamil Shaiva saints have given, we must not forget and it must be duly appreciated. Friends, today, when our Bharat, we know that how long it has suffered, but for the last 11 years, under the leadership of a great nationalist leader, our Prime Minister Sri Narendra Modi, a practicing Shaiva Siddhanti. Look at all his schemes, all his programs, all his plannings, non-discriminatory, all-inclusive, because our Shaiva Siddhanti doesn't teach discrimination among people. This walking the talk, and the result we see that our country is now from the margin, from the nowhere, we are in the center of the world affairs. This is happening because our nation is waking up, national energy is building up. And this national energy is building up the national energy. Our spiritual values, our spiritual scriptures, the course of it, they play a very, very significant role. In fact, Sri Aurobindo, at the time when Bharat became independent, 15th of August 1947, he had defined Bharat. What is Bharat? He said Bharat is Bharat Shakti, is a living energy of a Sanatana spiritual conception, Sanatana Dharma. It's living energy, and Bharat's existence depends on Bharat's loyalty, commitment to Sanatana Dharma, which is all inclusive. It does not, there is no concept of any other. Other may or may not accept,
But we as a Sanatani cannot say that you are ours. We are all members of a family. Vasudhaiva Kutumbakam, Yadumune, Yadumune. Our Tamil saints did another great service to Tamil literature. Tirumurai, massive. Devara, Tiruvashikam, a great, these devotional songs, devotional poetries were the summit of literature. There is a saying at which our chief guest, J.P. Naddaji mentioned in English. The saying is, Tiruvasa Kitira Urpada, Uruvasa Kitira Urpada. If Tiruvasakam does not melt the heart of a person, that heart is of a stone, is not a human heart, that will not melt with anything. Look at the power. Unfortunately, today, while it remains in the household, it remains in institutions like Adinams. For the last several decades, there is an attempt at cultural engineering, erasing the past, in the name of rationalism. It say that bhakti, devotion is unscientific. Now, if it is unscientific, how do you remove Lord Shiva from the heart of the common believer? It is not possible. You cannot do that. Now here, I would urge, I would appeal. I have some appeals. One appeal is from our Adinams. You have to protecting, preserving not only the Tamil identity, Tamil culture, Tamil literature. Through your act, I know that the great men and women of Tamil literature were patronized by Adinams. Dharmapura Adinam has been playing a very leading role in that. Please continue doing that. But my appeal to you is, prepare in the institutions some multilingual Saivacharya. Because our earlier Saivacharyas used to be multilingual, multilingual. We know Megandhar, great Saivacharya. Great Saivacharya Umamati, the greatest scholar of Sanskrit. Of course, they are the greatest scholar of Tamil. There is no doubt. It helps communication. It helps cross-pollination. It helps getting the ideas. And when I say multi-language, I don't mean it has to be Sanskrit necessarily, any other Indian language. So that you will find today, you find Saiva Adhimas are in almost all regional languages, all Bhakti languages. When we have, since you have created here this land, this holy land has produced these two wonderful things to devotion and in the regional languages, languages of the mass, our Saivacharya should also be multilingual. Create this multilingual Saivacharya for better communication. Another appeal I would like to make to the higher education institutions, including SRM, especially the deemed to be university and autonomous institution. You should consider including Saiva Siddhanta as a part of your philosophy course. You should also consider Tirumurai as a part of Tamil literature, because they are the summit of literature. These are now being systematically, through active indifference and passive hostility, driven by a political ideology which is being erased. I urge the higher education institutions to include in their curriculum, because you are autonomous, in your academic councils can include that Saiva Siddhanta into your philosophy course, and Tirumurai, Devaram, and Tiruvashikam, such literature as a part of Tamil literature. I also would like to appeal to the scholars, those who are here present, who have come from different parts of the country and the world. Take it to a larger canvas. See the glory of it. This
what our saints did thousands of years ago. We need to re-energize it. Because what Sri Aurobindo said, that Bharat is a living energy, and that energy comes through a spiritual energy, through our loyalty to our spiritual sources. As scholars kindly think of taking it to the masses, taking it in multiple languages, multiple Indian languages, so that it reaches the larger audience. The whole Bharat is energized. Because this is our own energy, this is our existence. I know the 3 days conference will do a lot of chanting, a lot of good will come out of it. I told you have 300 plus research papers, great contribution. I would urge such conferences to be organized more often. Not necessarily by Dharmapura Mahayam. Dharmapura Mahayam has been taking the lead, but even by others, even by institutions, not necessarily others. Other higher educational institutions can also take the lead. We should have it more often, and try to expand it to other parts of the country as well. And I'm sure the 3 days you will do the chanting and it will throw much more light to it. Thank you very much. Thank you so much, sir. சிறப்புரையாற்றிய தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு எமது நன்றிகள். தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் மேடையில் வீற்றிருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு தற்போது சிறப்பு செய்கிறார். காலத்தையும் கடிகாரத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய கட்டாயம் எனக்கும் இருக்கிறது. எனவே அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை உடனடியாக உரித்தாக்குகிறோம். You see the mode of SRM here in this phase, learn, lead, lead. And if you see the gentlemen, the dais over here, they have shown that they are the examples and meaning of those words. Today I am so very humble, with immense gratitude. I thank everyone who made this inaugural event a very successful one, especially our Honorable Union Minister and our Honorable Tamil Nadu Governor. 6வது சைவ சித்தாந்த மாநாடு தொடக்க விழாவுக்கு வருகை புரிந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எமது சிரம் தாழ்ந்த நன்றி. I request everyone to please be seated in their respective places. விழா இறுதி நிறைவு பெறுகிறது நாட்டுப்பண்ணுடன். I request everyone to please raise for national anthem.